வெல்கம் டு ஆச்சி மசாலா நீயா நானா பவர்ட் பை ஜன்னல் சமூகத்தின் சாளரம் கோ பிரசன்டட் பை சன்லேண்ட் ஒவ்வொரு துளியிலும் எனர்ஜி மற்றும் ஆதித்யா ராம் குரூப். அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம். நாளுக்கு நாள் நகரத்தை நோக்கி செல்லக்கூடியவர்களின் எண்ணிக்கை மைக்ரேஷன் டுவர்ட்ஸ் சிட்டிஸ் அப்படிங்கிறது அதிகரித்து கொண்டே இருக்கிறது. நீங்கள் எந்த ஒரு ரிப்போர்ட்டை எடுத்து படித்தாலும் இன்னும் சில வருடங்களில் அல்லது இன்னும் பல வருடங்களில் ஏறக்குறைய உலகத்தின் 60% மக்கள் தொகை என்பது நகரத்தில் இருக்கும் அப்படின்னு தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஏன் இந்த நகரத்தை நோக்கி போகிறாங்க அப்படின்னா அது வேலை வாய்ப்பாக இருக்கலாம், கல்வியாக இருக்கலாம், பல்வேறு விஷயங்களாக இருக்கலாம். ஆனால் நகரத்துக்குன்னு ஒரு பொது மொழி இருக்குது, அதனுடைய பெயர் வணிகம், பிஸ்னஸ் அப்படிங்கிறதா நகரத்தினுடைய பொது மொழி. ஸோ செல்வம், பணம் அல்லது வாய்ப்புகள் அப்படிங்கிறது நகரத்தில் இருக்கிறதுனால கூட இந்த மைக்ரேஷன் நடந்துகிட்டே இருக்கலாம். இதுக்கு வேறு வேறு காரணங்கள்லாம் இருக்குது. பட் நகரம்தான் எல்லாவற்றையும் தீர்மானிக்கிறது அப்படின்னு வர்றப்ப ஒரு பொருளுடைய விலையையோ அல்லது மார்க்கெட்டையோ கூட நகரம்தான் தீர்மானிப்பதாக மாறி இருக்கிறது. ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சிறு சிறு வியாபார குழுக்களாக இருக்கும். ஒரு கிராமத்தில் ஒருத்தர் சும்மா எலுமிச்சம் அவர் இதில் பண்ணுவார், அவர் மூட போடுவார், கொண்டு சந்தையில் விற்பார், வாங்கிக்குவாங்க. பார்ட்டர் சிஸ்டம் இருந்துச்சு. இப்போவும் சிறு சிறு குழுக்களாக சின்ன சின்ன வியாபாரிகள் அவங்க நிலத்திலேருந்து விளைவிச்சதை அல்லது அவங்க வாங்கி விற்கிற அப்படிங்கிற ஒரு சின்ன வியாபாரங்கள் நடந்துட்டு இருந்தாலும் பெரும்பாலும் நடந்து கொண்டிருத்தல் அப்படிங்கிறது நகரத்தை ஒட்டிய பொருளாதாரமாகவே இருக்கிறது. அப்போ இந்த நகரத்தை ஒட்டிய பொருளாதாரம் அப்படின்னு வர்றப்ப இதில் நிறைய நெருக்கடிகள் இருப்பது போல படுகிறது. ஒரு பக்கம் வியாபாரிகள் அல்லது வியாபாரம் செய்கிறவர்கள் அவர்களிடம் கேட்பதற்கான கேள்விகள்னு சாதாரண பொதுமக்களுக்கு நிறைய இருக்குது. ஏன் இதுக்கு இவ்வளோ விலை அல்லது ஏன் இது இப்படி நடக்குது அப்படிங்கிறது பற்றின ஒரு புரிதலே இல்லாமல் இந்த வியாபாரிகளுக்கும் மக்களுக்கும் இடையிலான இடைவெளி என்பது அல்லது வியாபாரம் செய்கிறவர்களுக்கும் மக்களுக்கும் இடையிலான இடைவெளி என்பது அதிகரித்து கொண்டே போகிறது. இந்த பக்கத்தில் இருக்கவங்களாம் பல்வேறு துறை சார்ந்த பல்வேறு வணிகத்தில் ஈடுபட்டு இருக்கக்கூடியவர்கள், இந்த பக்கம் இருக்கக்கூடிய பொதுமக்கள், இவர்களிடம் சில கேள்விகள் இருக்குது, சில சந்தேகங்கள் இருக்குது. ஸோ இந்த இடைவெளி ஏன் இப்படி அதிகரிச்சுக்கிட்டே போகுது, ஒருத்தர் பற்றின ஒருத்தர் புரிதல் இருக்கா அப்படிங்கிறது தான் இந்த ஷோவுடைய மையப்புள்ளி. இதில் சில பேரை நான் சிறப்பாக குறிப்பிட விரும்புகிறேன். முதல்ல மிக முக்கியமாக குறிப்பிட விரும்புவது திரு மேலாண்மை பொன்னுச்சாமி அவர்கள், எழுத்தாளர். அவர் நம்முடைய நிகழ்ச்சிக்கு வந்திருப்பது உண்மையிலேயே பெருமைக்கும் பாராட்டுக்கும் உரிய விஷயம். ரொம்ப நன்றி ஐயா. அண்ட் அது போக இங்கே நிறைய பேர் வந்திருக்காங்க. காந்தி டுடேலேருந்து நம்ம சுனில் வந்திருக்காரு, அண்ட் வழக்கறிஞர் செல்வ புவியரசு அண்ட் சுதா வந்திருக்காங்க. ஸோ எல்லாருக்கும் வணக்கம். நிகழ்ச்சிக்கு நம்ம போகிறதப்ப ஃபஸ்ட்டு கேள்வியாக எங்கிட்ட இருக்கிறது, நீங்கள் எந்த பீரியடில் அல்லது எந்த வருஷத்தில் நீங்கள் இருக்கக்கூடிய இந்த குறிப்பிட்ட துறைக்குள்ள வந்தீங்க, என்ன லாபம் பார்த்தீங்க? நான் வந்து காய்கறி கமிஷன் பண்ணி வச்சுருக்கேன் சார், செகண்ட் ஜெனரேஷன். ஸோ அப்பா கொடுத்ததுனால அப்போ இருந்த இன்வெஸ்ட்மெண்ட் படி பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 1975 அப்போ ஒரு 1 lakh, இப்போ கிட்டத்தட்ட நியர் ஒரு 45 lakhs. 45 lakhs டர்ன் ஓவர் per annum. ஓகே. சமீபத்தில் நீங்கள் எந்த பொருளை வாங்கிட்டு அடப்பாவீங்களா இதுக்கு இவ்வளோ விலையா அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு, அல்லது திட்டிகிட்டே வெளியில் வந்திருப்பீங்க? சார், என்னுடைய சன்னு வந்து ஒரு டர்க்கி டவல் வாங்கணும், 1150 ரூபா. விம்பிள்டன் சொல்லிட்டு அதில் அதில் போட்டு விட்றானுங்க, பிரிண்ட் அவுட் பண்ணிவிட்டு அது வாங்கிட்டு வரேன். விம்பிள்டன் இல்லைப்பா, அவன் வந்து அங்கே யூஸ் பண்ணுறானுங்க. விம்பிள்டன் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக பார்ப்பான். 1150 ரூபா கொடுத்து ஒரு டர்க்கி டவலை வாங்கி பாத் எடுத்தோன்னா தொடச்சிக்கிறதுக்கு. இது இந்த வேலை 40 ரூபாய்க்கு நான் தொடச்சிக்கிட்டு இருக்கேன், கோஆப் டேக்ஸில் வாங்கி. வேற ட்ரெயின் விட்டு இறங்கணுன்னா 2 சப்பாத்தி சாப்பிட்டேன் சார், உங்கள் கையளவுக்கு. 2 சப்பாத்தி 60 ரூபா. சப்பாத்தி மாதிரி இல்லை, அப்பளமாட்டம் இருந்தது. ஓகே. டாய்ஸ் வாங்க போனேன். ஒன்றும் இல்லை, சாதாரண ஒரு சேவல் மாதிரி போகுது, 3 அந்த முட்டை வெளியே வரும், சவுண்டு கொஞ்சம் கொஞ்சம் நேரம் நின்று. 1200 ரூபாய். 1200 ரூபா. அப்புறம் ஒரு அதே கடையில் பக்கத்தில் ஷாப் வந்து ஒரு என் ஒய்ஃபுக்கு ஹேண்ட்பேக், ரொம்ப சின்னது தான், லைக் லெதர் கூட கிடையாது, பட் ஸ்டார்டிங் ப்ரைஸே 3500. என் ஒய்ஃப் ரொம்ப நாளாக வாட்ச் கேட்டிருந்தாங்க சார். என் பையன் நேற்று போய் கடையில் போய் வாங்கிட்டு வந்தான், வந்து வீட்டில் வந்து காமிச்சாங்க. நான் என்ன நினச்சேன், ஒரு 300 400 இருக்குமாக்கும் பார்த்து சொன்னேன். 8500 சார். 8500. அப்போ எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? ஒரு மாதிரி இதே துடிப்பு விட்டு போய் மறுபடியும் வந்துச்சு. படபடன்னு இருந்துச்சா? படபட. ஒரு மாதம் சம்பளம், ஒரு பிரிவில் 1 மாதம் சம்பளம் அது.